எல்லோருக்கும் வணக்கம். இந்த பகுதி மக்கள் என்னை ஓட் போட்டு என்னை ஜெயிக்க வச்சதுக்கு ஒன்ஸ் அகெயின் a big thank you. உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஃபுல்ஃபில் பண்ணமேன்ற ஒரு பயம் கலந்த ஒரு ஃபீலிங் எனக்கு. ஐ வாண்ட் டு வெல்கம் ஆல் ஆஃப் யூ. எனக்கு ஒருத்தர் இங்கே கேட்ட கேள்வி, இந்த ஆப்புக்கு இங்கே இருக்கிறவர் அவர் எங்கிட்ட வந்த உடனே கேட்ட கேள்வி, ஏமா நீ 134க்கு மாத்திரம் பண்ணியிருக்க, வை டோன்ட் யூ டூ இட் ஃபார் என்டையர் டி நகர் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இட் இஸ் பியாண்ட் த ரெல்ம் ஆஃப் மை ஜூரிஸ்டிக்ஷன் ஆல்சோ அப்படின்னேன். இல்லை இல்லை அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது நீ அண்ணா, நான் ஆப்பு வைக்கிறவளா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. அதில் so I welcome all of you and I would like to thank and Mr. GK and his team. Aprom special thanks to Murali and Thiru and Girija who worked overtime. Actually நாங்கள் வந்து இதை 100வது நாள்னு செலிப்ரேட் பண்ணச்சு, அந்த 100வது நாள்னுட்டு பண்ணணும்னு நினச்சோம். பட் இது வந்து 120க்கு போயிடுது. அதில் எங்களால் பண்ண முடியாமல். அதில் I would like to thank Mr. Annavale and Rajanna for gracing this occasion. Special thanks. நிறைய பேர் இங்கே இன்னும் பிஜேபியில் லைக் டால்ஃபின் ஜி, காளிதாஸ்ஜிக்கு எனக்கு அவர் என்னோட மாவட்ட தலைவர். ஓஷன் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ ஆஃப் அஸ். காளிதாஸ்ஜிக்கு கோபமே வராது, எனக்கு வந்து இப்படி கிள்ளி போடுறதுக்குள்ள கோபம் வந்துடும் எனக்கு. என்ன பாவம், இஃப் இஸ் ஃபைண்டிங் இட் வெரி டிஃபிகல்ட் டு ஹேண்டில் மீ. காளிதாஸ்ஜி, தேங்க்யூ காளிதாஸ்ஜி ஃபார் பீயிங் பேஷண்ட் வித் மீ. இதில் ஆமாம், அங்கே அதே மாதிரி இங்கே வந்து ஐ வுட் லைக் டு தேங்க் ஸோ மெனி பீப்புள். ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஒரு இட்ஸ் அ வெரி ஸ்மால் செக்ஷன். நான் என்னுடைய இந்த பப்ளிக் லைஃப்க்கு வந்தப்புறம் my Bhishmacharya is here, Mr. T.R. Ramesh, Temple Worshippers Society. நாங்கள் ஆரம்பித்து the exposure that it gave, நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க.
அதே மாதிரி அவருக்கும் எனக்குமே ஒரு ஓஷன் ஆஃப் டிஃபரன்ஸ். இன்டர்வியூ கொடுத்தோன்னா அவரது ரொம்ப பொறுமையாக ரொம்ப ஃபேக்ட்ஸாக இருக்கும், என்னோடது மோர் அன் எமோஷ்னல் அவுட்பஸ்டாக இருக்கும் அதில். ஸோ ஆல் தீஸ் பீப்புள் இங்கே நான் வந்து ஒரு பேர் சொன்னேன்னா இட் இஸ் அ ஹியூஜ் லிஸ்ட். பீப்புள் ஹூ ஹவ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் மீ, பீப்புள் ஹூ ஹவ் ஹெல்ப் மீ டு க்ரோ ஆஸ் அன் இண்டிவிஜுவல். நிறைய பேர் இங்கே இருக்காங்க. நான் ஒவ்வொருத்தராக ஐ வுட் ரியலி சில பேரை சொல்லிவிட்டு சில பேரை விட்டு போயிடுமேன்றது தான் எனக்கு பயம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஸோ மெனி. நான் ஃபோனில் கூட அவங்கக்கிட்டலாம் சொல்லிட்டேன் இன்னைக்கு, யூ ஆர் ஆல் ஸ்பெஷல் டு மீ, தட்ஸ் வை ஐ எம் காலிங் அப் அண்ட் இன்வைட்டிங் யூ அப்படின்னு சொல்லிட்டு. தோஸ் பீப்புள் வில் நோ. ஆல் ஆஃப் தெம் ஹவ் மோல்டட் மீ அண்ட் தே ஹவ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் மீ இன் அ கிரேட் வே. அதில் நான் வந்து it is, as I told you, the list is too long. இதில் நான் வந்து சில பேரை செலக்ட் பண்ணி, because when I came into contact, அவங்க இன்னைக்கு சொசைட்டியில் they are in a very very top place, but அந்த பிளேஸில் ஆக்குபை பண்ணிட்டும் அவங்க from their earnings they are giving back to the society what they can. அவங்க கிட்ட நான் இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான் I stand in awe in front of those people. சொசைட்டிக்கு வெறுமை தான் தனதுன்னு இல்லாமல் சமூகத்திற்கு திருப்பி கொடுக்க வேண்டும். ஆண்டவன் நமக்கு கொடுத்ததை பாக்கியமாக கருதி அதில் ஒரு போர்ஷனை ஃபார் புவர், எஜுகேஷன், ஹெல்த் கேர், ஃபார் த நேஷன், இந்த நாட்டிற்கு, இந்த நாட்டின் நலனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு so many of them. அதில் நான் சில பேரை just it's as I told you, I won't be able to do justice to the long list. அதில் நான் ஒரு 10 to 12 சூஸ் பண்ணி I thought this is the occasion to honor them and என்னால் அவங்க கிட்டேந்து இம்பைப் பண்ணி அதில் ஒரு small percentage if I can give back to the society as a elected representative, I'll be very happy. அதுக்காக தான் நான் அவங்கள ஒரு 10 பேர் அந்த மாதிரி அவங்கள கூப்பிட்டுருக்கேன். இட்ஸ் நாட் தட் தி அதர்ஸ், பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் தே ஆர் நாட் இன் பிஜேபி. அவங்க பிஜேபி ஆளுங்கன்னு நான் அவங்கள செலக்ட் பண்ணி கொடுக்கல. தே ஆர் நாட் இன் பிஜேபி, தே குட் பி சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் பிஜேபி. பட் த ஒன் திங் தட் ஸ்டாண்ட்ஸ் அவுட் என்னன்னா, அவங்க இந்த சமூகத்திற்கு நாம் திருப்பி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கை தான் ஐ எம் அப்ரிஷியேட்டிங் அதில். ஸோ ஐ ஹவ் செலக்டட் சம் ஆஃப் தெம் அண்ட் திஸ் பர்டிகுலர் ஆப், யூனோ இட்ஸ் காட்ஸ் அகெயின் நினைக்கிறேன் அந்த உமாங்கிறது. இந்த ஆப்பை வந்து அகெயின் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற ஒன் பர்சன் ஹியர், ஓமாமுலி ஜெயராமன், அகெயின் அனதர் வெல்விஷர், அவர் தான் என்கிட்ட சொன்னார், ஒருத்தர் அனுப்ப நம்ம உமா உனக்கு இந்த ஆப் அவங்க பண்ணி கொடுக்குறாங்களாம் அப்படின்னுட்டு. ஸோ அவர் வந்துட்டு அவர்கிட்ட நாங்கள் பேசிட்டு, our first day when we were sitting in the office, what is the name for this app அப்படின்னுட்டு we were all breaking our head. நாங்கள் ஒரு கிரிஜா, திரு, myself, முரளி, இன்னொரு 4-5 பேர், what is the name, what is the name ஒரு அரை மணி நேரம் breaking our heads. The person who gave me this app, he coolly walked in, he said what are you all discussing அப்படின்னாரு. பேர் யூஸ் பண்ணி, பேரா நான் செலக்ட் பண்ணிட்டேனே அப்படின்னார். என்ன சொல்லுங்க, பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க அப்படின்னாரு. உங்கள் மாம்பழம் மேப் உமா அப்படின்னார். தட் இஸ் ஹவ் வி காட் திஸ் தேர். அட் ஒன்ஸ் வி கிராப்ட் இட் தேர். இந்த செயலி மூலமாக இந்த பகுதி மக்கள் அவர்களுடைய குறைகளை நேரடியாக அவங்க இதில் லாகின் பண்ணலாம். த எக்ஸ்பிளனேஷன் வில் கம் ஃப்ரம் த எக்ஸ்பர்ட்ஸ். First, again, I would like to close because I think I'm going a little way away from this thing. I welcome all of you, the media, the support. I welcome Annamalaiji and Rajana. Rajana is like a mentor. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். He is a mentor for me. So I thank both for being here. Two very people close to my heart here. And special thanks to one person, Sumathi Venkatesan madam, because நான் நாமினேஷன் வாங்க போனப்போ அவங்கக்கிட்ட தான் வாங்கினேன். சம் கெமிஸ்ட்ரி ஒர்க்ட் அவுட் அண்ட் தென் ஷீ டோல்ட் மீ, எனக்கு கொடுக்கச்ச என்னமோ நீங்கள் ஜெயிச்சிடுவீங்கன்னு ஒரு ஃபீலிங் உமா அப்படின்னாங்க என்கிட்ட தேர். அண்ட் தேங்க்ஸ் டு யூனோ ஐ என்ஜாய் சம் ஸ்பெஷல் ரேப்போ வித் ஹர். தேங்க்யூ வெரி மச்
அண்ட் இதில் இங்கே வந்திருக்கிறவங்க நிறைய பேர் நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டப்போ தேவ் ஆல் கம். Thanks to all of them. They have either been in Tirupati or they have been in Tanjore or they have been somewhere, and one person had to go to Delhi. But நான் கூப்பிட்டேன்றதுக்காக he has postponed his trip by a day. So thanks to all of you. Thanks for everybody for coming and gracing this occasion. யாரையாவது நான் மறந்து போய் விட்டிருந்தேனாக்க I would like to say that it is not intentional. It's just that a lapse. என்னை மன்னிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ வெரி மச். பாஜக மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்களுக்கு திருமதி உமா ஆனந்தன் அவர்கள் மரியாதை செய்வார்கள். உங்கள் மாம்பழம் ஆப் உமா செயலியினை பாஜக மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்கள் வெளியிடுவார். இந்த ஆப்ல நீங்க போயிட்டீங்க அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுங்கிறத நான் சொல்றேன். அந்த ரிஜிஸ்டர் பண்ற பேஜ் போடுங்க. ஃபர்ஸ்ட் இதில் போனீங்கன்னாக்கா உங்கள் நேம் போட்டுக்கணும், மொபைல் நம்பர் போட்டுக்கணும். போட்டு உங்கள் மொபைல் நம்பர் போட்டிங்கன்னா ஓடிபி ட்ரிகர் ஆகும். ஓடிபி ட்ரிகர் ஆன உடனே சப்மிட் ஓடிபி போட்டுக்கணும். போட்ட உடனே உங்களோட டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி வரும். இதில் வரும்போது உங்கள் பேர், உங்கள் மொபைல் நம்பர், முடிஞ்சால் உங்கள் இமெயில் ஐடி எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இது டேட்டா பேஸில் போயிடும். இதில் அடுத்தது வந்து என்னென்னாக்கா இந்த ஆப்பில் கம்யூனிகேஷன் வந்து இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் கூட இருக்கும். இதுக்கு அடுத்த ஸ்க்ரீனுக்கு நீங்கள் போனீங்கன்னாக்கா இந்த ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீன்லேருந்து ஹோமில் போனீங்கன்னாக்கா என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும். அடுத்தது அனௌன்ஸ்மெண்ட்னு ஒரு ஸ்கீம் வரும். இது எதுக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஆப் அப்படின்னாக்கா, இப்போ சப்போஸ் ஒரு இடத்துல வந்து ஒரு கோவிட் பூஸ்டர்ஸ் இன்ஜெக்ஷன் போடுறாங்க, அதுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை யங்ஸ்டர்ஸ் வந்து நிறையா பேர் கேட்குறாங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட் வேணும், வேதா கிளாஸ் வேணும், டான்ஸ் கிளாஸ் வேணும் அப்படிங்கிறாங்க. ஸோ வி கேன் டூ தட் கைண்ட் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் டு தீஸ் பீப்புள். அதே மாதிரி ஈவெண்ட்ஸ், இப்போ ஒரு சில பேருக்கு கோலா போட்டு வேணும், ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் வேணும், ஒரு வந்து ஃப்ளாக் வாய்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரோக்ராம் இருந்ததுன்னா இதில் போட்டால் கொஞ்சம் பேக்கில் போகணும். இதில் ஈவெண்ட்ஸில் போட்டாக்கா பார்த்துக்கலாம். அண்ட் திஸ் ஆப் இஸ் டோட்டலி டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ஓப்பன். இதில் வந்து கொஞ்சம் பேக் போங்க ஜி ப்ளீஸ். யுவர் ஒப்பீனியன் ஒன்று இருக்குது. இந்த ஒப்பீனியன்கிறது என்னன்னாக்கா, சார் எல்லாமே நாங்கள் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, எங்களோட ஒப்பீனியன் நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணவே முடியல, எப்படி ரீச் பண்ணுறது உங்கள் ஒப்பீனியன்னு சொல்லலாம். வி வில் டேக் இட் அப். அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட்ஸை நீங்கள் லான்ச் பண்ணிக்கலாம். இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எப்படி ட்ரிகர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஒருத்தர் லான்ச் பண்ணுறாங்கன்னா இந்த ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த கம்ப்ளைண்ட்ஸை லான்ச் பண்ணாக்கா ஒரு டீம் இருக்குது. நாங்கள் 3 பேர் இருக்கோம். எங்களுக்கு அந்த ஆப் மூலமாக வரும். நாங்கள் வந்து இந்த ஸ்ட்ரீட் வாலண்டியர்ஸ்ன்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் 2 பேரை செலக்ட் பண்ணியிருக்கோம். வி வில் ட்ரிகர் இட் டு தட் பர்டிகுலர் ஸ்ட்ரீட். இதில் இங்கிலீஷில் தமிழில் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. இதை நீங்கள் போய் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஸ்கேனும் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் மொபைலில் அது எல்லாம் உங்களுக்கு தேவை வந்து சிம்பிள் யூசர் ஃப்ரெண்ட்லி ஆப். ஒரு லேமேன் ஒரு இடத்துல வந்து இதை எப்படி யூஸ் பண்ணோம்னா இதை கையில் எடுத்தோன்னு தெரிஞ்சிடும். சார் எனக்கு மொபைலே இல்லை, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது சார். ஓகே, தெர் இஸ் அ கால் சென்டர் ஃபார் திஸ் ஆப். கால் பண்ணி சொல்லுங்கள், நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுவோம். நீங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் நம்பர் வரும். மரியாதைக்குரிய மாநில தலைவர் சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களே, மாவட்ட தலைவர் திரு காளிதாஸ் அவர்களே, மாநில துணைத் தலைவர் டால்பின் ஸ்ரீதர் அவர்களே, மாநில செயலாளர்கள் பிரமிளா சம்பத் அவர்களே,
சுமதி வெங்கடேஷ் அவர்களே, எஸ்ஜி சூர்யா அவர்களே, அலுவலக செயலாளர் சந்திரன் அவர்களே, இந்த மாமன்ற உறுப்பினர் சகோதரி உமானந்தன் அவர்கள். முதல்ல நான் திருமதி உமானந்தன் அவர்களை சந்தித்தது 2004 போராட்ட களத்திலே. காஞ்சி பெரியவர் அவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது அதை எதிர்த்து நடந்த போராட்டத்திலே முன்னணியிலே அவர்கள் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த போராட்டத்தில் நான் 60 நாள் தமிழ்நாடு முழுவதும் கண்டன கூட்டங்கள் பேசியிருக்கேன். அந்த போராட்டத்தில் தான் நான் திருமதி உமானந்தன் அவர்களை சந்தித்தது. இந்த 18 ஆண்டுகளுக்கு மேலே அவர்கள் தொடர்ந்து மக்கள் பணி, அதுலேயும் குறிப்பாக இந்த தேசத்தினுடைய கலாச்சாரம் பண்பாடு மாறாமல் இருக்கணும்னு சொன்னால் அதற்கான கேந்திரமாக இருப்பது நம்முடைய கோவில்கள். நம்ம கோவில்கள் இல்லைன்னா ஹிந்து மதம் இல்லை, சனாதன தர்மம் இல்லை. இன்றைக்கு ஒரு சரியான விஷயத்தை ஆளுநர் பேசினா அது சர்ச்சையாகுது. அதாவது இந்த திராவிடம் என்பதை நான் இதை பற்றி ஏற்கனவே நிறைய பேசியிருக்கேன். திராவிடம் டினோட்ஸ் லேண்ட்ஸ்கேப், ஜியோகிராபிக்கல் டிவிஷன், அவ்வளவுதான். திராவிடம்ங்கிறது பொய்யானா இல்லை, திராவிடம் என்பது இருக்கு. ஆனால் அதில் பஞ்ச திராவிடம்னு இருந்தது. முதல்ல எது இருந்தது? கூர்ஜரம். அதனால இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியே திராவிடம் தான், ஏன்னா குஜராத்தை சேர்ந்தவர். அதுதான் இந்த பஞ்ச திராவிடத்தில் முதல். ஆகவே அந்த அளவிற்கு நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் தொடர்பான விஷயங்களில் திருமதி உமானந்தன் அவர்கள் எப்பொழுதுமே முன்னணியில் இருந்து செயல்பட்டு இருக்கக்கூடியவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஏரியாவில் அவர் இப்போ கவுன்சிலராக இருக்கார் அப்படின்னு பார்த்தா இட் இஸ் ரியலி எ சேலஞ்ச் ஆஸ் வெல் ஆஸ் எ சான்ஸ். ஏன்னா 2015 இங்கே வெள்ளம் வந்த பொழுது இங்கே போஸ்டல் காலனி 3rd ஸ்ட்ரீட்டில் தான் என்னோட தம்பியோட அப்பா தங்கி இருந்தார். நான் வடபழனியில் இருக்கேன். நீங்கள் எங்கள் அப்பாவை காப்பாற்றி கொண்டு போகிறதுக்கு எவ்வளவு டென்ஷன் இருந்தது அப்போ அப்படிங்கிறத நேரடியாக உணர்ந்தவன். காரணம் இந்த ஃப்ளாஷ் ஃப்ளட்டு 4 அடிக்கு வீட்டில் இருக்கிற எல்லா கன்சியூமர் டியூரபிள்ஸ் எல்லாம் மூழ்கி போச்சு. அந்த அளவிற்கு அப்பா 4 அடி ஆழம் தண்ணியில் தான் கூட்டின்னு வந்து காரில் ஏற்றி அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோம். ஆகவே இந்த ஏரியா ரொம்பவும் சேலஞ்சான ஒரு பகுதி. அதில் அவர்கள் வந்த உடனேயே சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 2-3 விஷயம். அதில் சொல்லணும், இவங்களை பாரதிய ஜனதா கட்சியை இந்த இடத்துல ஜெயிக்க வச்சதுனால இப்பகுதி மக்களை தண்டிப்பதற்காகவே அயோத்தியா மண்டபம் அரசாங்கம் எடுத்துக்கொண்டு, வேற ஒன்றும் காரணம் இல்லை. மாண்பு மேதகு ஆளுநர் வந்தார். அங்கே எதுக்கு தருமபுரம் ஆதீனத்துக்கு ஆளுநர் போனார். பின்னாடி என்னவெல்லாம் நடந்தது, ஆளுநரை வர வேண்டான்னு சொல்லணும்னு ஆதீனத்திற்கு ப்ரெஷர் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவங்க தயாராக இல்லை. ஆளுநர் போனார். அங்கே இதை பட்டண பிரவேசத்துக்கு பிரச்சனை. ஆகவே ஒன்று அது ஒரு போராளியாக நான் எப்போவுமே உமானந்தன் அவர்களை டைக்ரஸ்னு தான் சொல்கிறது. என்ன ஜாக்கிரதையாக இருங்கடா மேன் ஈட்டர்னு. அதனால் ஒன்று சித்தாந்தத்திற்காக, சித்தாந்தத்தை விட்டுட்டு நாம் அரசியலுங்கிறது என்னை பொறுத்தவரை losing the soul, saving the body. There is no meaning in it. அதனால் அது ஒன்று. இப்போ இன்னைக்கு இந்த செயலி ஆப் ரொம்ப ஆப்டான விஷயம். ஏன்னா மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் டிஜிட்டல் மயமாக்க இந்த நாட்டையே எல்லாரும் பரிகாசம் பண்ணா. கையெழுத்து போட தெரியாது, கை நாட்டு போடுற மக்கள் இருக்காங்க, அது எப்படி டிஜிட்டல் மயமாகும் அப்படிலாம் பேசினாங்க. பட் இன்னைக்கு எவ்வரிபடி அக்ரிஸ், இந்தியாவில் டிஜிட்டலைசேஷனுங்கிறது இட் இஸ் ஹியர் டு ஸ்டே. வி ஆர் அஹெட் ஆஃப் எவரி கண்ட்ரி. அதனால் நாம் ஆரம்ப காலத்திலிருந்து ஒரு விஷயம் பேசிக்கொண்டே இருப்போம், மாடர்னைசேஷன் வித்தவுட் வெஸ்டர்னைசேஷன். நாம் நம்மோட நடை உடை பாவனை கலாச்சாரம் பண்பாடு அது நம்மதாக இருக்கணும்.
ஆனால் எந்த சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்டையும் நாம் நமதாக்கி கொண்டு செயல்படணும். அதனால தான் இன்னைக்கு இந்த ஆப் லான்ச் பண்ணியிருக்கிறது. இட்ஸ் வெரி ஆப்ட். இதை முதல்ல உமாஜி அவர்கள் இது ஏன் மெட்ராஸ் புராண நோ, பாரதிய ஜனதா கட்சிக்கு சென்னை நகர மக்கள் தந்திருப்பது ஒரு கார்பரேட்டர். அப்போ அந்த கார்பரேட்டர் எப்படி செயல்படுறார் அப்படிங்கிறது மற்றவருக்கு செய்தி தான் போகணும். நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும், இன்னைக்கு இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது, இப்படி ஒரு ஆப் மாநில தலைவர் அவர்கள் வந்து இனாகுரேட் பண்ணி வச்சிருக்காங்க. இது மாடல். ஏன்னா மோடிஜி 2001 குஜராத்தில் சிஎம் ஆன உடனேயே எல்லாரும் குஜராத் மாடல் பேச ஆரம்பித்தோம். யார் வரைக்கும் ஜனாதிபதியா இருந்த டாக்டர் கலாம் சொல்றார் கோயம்புத்தூர்ல மாணவர்கள் மத்தியில் பேசும்பொழுது, இன்னும் 10 வருஷத்துல ஃபார் அவர் போர்ஜினிங் பாப்புலேஷன் நாம் அவங்களுக்கு உணவு கொடுக்கணும்னா உணவு உற்பத்தி 10 வருஷத்துல ரெட்டி. குஜராத்தை பாரு, வருஷத்துக்கு 10% குறையாம அக்ரிகல்ச்சர் growth இருக்கு அப்படின்னு கோயம்புத்தூர்ல மாணவர் மத்தியில் டாக்டர் கலாம் அவர்கள் பேசினாங்க. அது மாதிரி நம்ம கார்பரேட்டர் இங்க இருக்கின்ற சேலஞ்சிங் டாஸ்கை எப்படி சால்வ் பண்றாங்க, அவருக்கு உறுதுணையா நாம இருக்கணும். இந்த செய்தி சென்னையில் இருக்கிற 200 வார்டும் ஏன்னா அடுத்த மாநகராட்சி தேர்தல் வரும்பொழுது மேயர் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தான் வரணும். நம்ம எய்ம் அதுதான். நீங்க நமக்கு என்ன வேணா பேர் சொல்லட்டும், நமக்கு உள்ளூர்ல எம்எல்ஏ இல்லை, கார்பரேட்டர் இல்லை, என்ன மரியாதை? எதை வச்சு மரியாதை நமக்கு? நம்ம ஐடென்டிட்டி பார்ட்டியை வச்சு. அப்போ நம்ம பார்ட்டி வளருது, இட் ஹஸ் காட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இன் ஆல் ஃபோரம் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் நமக்கு பெருமை. அதனால் ஒரு நல்ல முயற்சி இருக்காங்க. அதற்கு இங்கே இருக்கின்ற நம்முடைய நிர்வாகிகள் ஒத்துழைப்பதோடு இந்த செய்தி எல்லா இடத்திற்கும் எடுத்து செல்லப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, ஒரு மிக வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியிலே நாம் அனைவரும் கூட இங்கே சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு வித்தியாசமான மாமன்ற உறுப்பினர், 134வது வார்டினுடைய உறுப்பினர் திருமதி உமா ஆனந்த் அவர்கள் ஆங்கிலத்திலே ராடிக்கல் மெஷர் என்று சொல்லுவோம். சில விஷயங்கள் செய்யும் பொழுது அந்த சிஸ்டமையே ஷேக் பண்ற அளவுக்கு சில விஷயங்கள் சில மனிதர்கள் செய்வார்கள். அதை போன்ற ஒரு விஷயம் இது ஒரு சாதாரண ஒரு ஆப்பாக நான் பார்க்கவில்லை. இது ஒரு ராடிக்கல் டிரான்ஸ்பரன்சி. மக்களுக்கு என்ன இருக்கிறதோ அதை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு தன்மையை இந்த ஆப் மூலமாக, செயலி மூலமாக நம்முடைய மாமன்ற உறுப்பினர் அவர்கள் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக 134வது வார்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் கூட. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவர் என்று சொல்வதை விட பல ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளாக இந்த கட்சியை தன்னுடைய தோளிலே சுமந்து தன்னுடைய கொள்கை பிடிப்பிலே எங்கேயும் கூட விட்டு கொடுக்காமல் கட்சியை இந்த அளவுக்கு வளர்த்தி கொண்டு வந்திருக்கக்கூடிய முன்னாள் தேசிய செயலாளர், தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணன் ஹெச் ராஜா அவர்களை, மேடையின் மீது இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் அண்ணன் டால்பின் ஸ்ரீதர் அவர்களே, மாநில செயலாளர்கள் அக்கா சுமதி வெங்கடேஷ் அவர்களே, அக்கா பிரமீளா சம்பத் அவர்களே, சகோதரர் சூர்யா எஸ்ஜி அவர்களே, நம்முடைய அலுவலக செயலாளர் அண்ணன் சந்திரன் அவர்களே, மேடையின் மீது இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட தலைவர் அண்ணன் காளிதாஸ் அவர்களே, தென்சென்னை மாவட்டத்தினுடைய தலைவர், மேடையின் மீது இருக்கக்கூடிய இந்த மண்டலினுடைய தலைவர், மண்டலினுடைய பொறுப்பாளர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தென்சென்னை மாவட்ட பிரதிநிதிகள், குறிப்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய மூத்த சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், குறிப்பாக அண்ணன் டி.ஆர். ரமேஷ் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள், டெம்பிள் வர்ஷிப்பர் சொசைட்டியினுடைய தலைவர். இங்கே நம்ம ராம்குமார் சிவாஜி கணேசன் ஐயா சைடில் இருக்கிறாங்க, அமர்ந்திருக்கின்றார்கள். நம்ம ரங்கா அண்ணன் இருக்கிறாங்க, காயத்ரி சீனிவாஸ் இருக்காங்க. மிக முக்கியமாக நம்முடைய பிரின்சிபல் அம்மா அவங்க கிட்டத்தட்ட மேலே அவங்க இது மட்டும் கொடுக்கல, அஸ்ஸாம் வெள்ளத்திற்கும் நான் பணம் கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு வேற போகிறாங்க. அதாவது ஒரு கையில் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்ததே அவங்களுக்கு சன்மானம் பண்ணுவதற்காக. மேடையின் மீது விட்டு அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்குக்கும் நான் உதவி செய்ய வேண்டும், எப்படி அஸ்ஸாம் சீஃப் மினிஸ்டருக்கு எப்படி அனுப்புறதுன்னு கேட்குறாங்க. அதனால் உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து
இங்கே வந்திருக்கக்கூடிய தேசியத்தை ஆன்மீகத்தை நம்பக்கூடிய பெரியவர்கள் இங்கே இருக்கின்றீர்கள். தேசியத்தையும் ஆன்மீகத்தையும் மிகப்பெரிய அளவில் நம்பிக்கை கொண்டு நிச்சயமாக தமிழகத்திலும் கூட நல்ல ஒரு மாற்றம் வரும், நல்ல ஒரு ஆட்சி வரும். குறிப்பாக நம்முடைய ஆன்மீகத்தை மையமாக வைத்து செயல்படக்கூடிய ஒரு அரசு வேண்டும் என்று கடுமையாக உழைத்து கொண்டிருக்கின்றீர்கள். அதனுடைய சாட்சியாக 134வது வார்டினுடைய மாமன்ற உறுப்பினர் உமானந்த் அவர்கள் இங்கே இருக்கின்றார். அரசியலில் 2 விஷயம் கலக்கும் பொழுது டெட்லி என்று சொல்லுவார்கள். 2 விஷயம் சேரும் பொழுது அது ஆக்சுவலாக பிரச்சனைன்னு தான் சொல்லுவாங்க. குறிப்பாக இந்தியாவினுடைய நடைமுறை அரசியலுக்கு, அதுவும் தமிழகத்தில் நம்முடைய உமானந்த் அவர்கள் 2 விஷயத்தை கொண்டு வருகின்றார்கள். ஒன்று, அவருடைய படிப்பு. அதிகமாக படித்தவர், நிறைய விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. எந்த விஷயமாக இருந்தாலும் கூட பேசக்கூடிய தன்மை இருக்கக்கூடியவர். 2வது, மிரட்டுகின்ற நேர்மை. 2 விஷயமும் ஒரு அரசியல்வாதி கையில் இருக்கும் பொழுது அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. உமானந்த் அவர்கள் நிச்சயமாக ஒரு சாதாரண அரசியல்வாதி கிடையாது. நம்முடைய ராஜானன் சொன்னது போல ஒரு போராளி, அநியாயத்தை பார்க்கும் பொழுது எதிர்த்து குரல் கொடுப்பவர். இன்னுமே அந்த ஸ்பிரிட். இப்போ கூட பார்த்தேன், ட்விட்டரில் யார்ட்டையும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. காலையில் அவங்களுடைய ட்விட்டர் ஐடியை பார்த்தேன். இன்றைக்கும் யார்ட்டையும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இல்லை, நீங்கள் சொல்வது தவறு, இதுதான் சரி அப்படின்னு. அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. 20-30 ஆண்டுகள் இருந்து ஒரு மனிதர் தான் சொல்லுகின்ற கருத்தை உறக்க சொல்வதற்கு பயமில்லாமல் பேசுவது சாதாரண விஷயம் கிடையாது. சில கருத்துக்களை பேசும்போது சில பேர்த்துக்கு அதில் அசமாதானம் இருக்கும். ஏன்னா ஜனநாயகம், 100 பேர்த்தையும் சமாதானம் செய்ய முடியாது. ஆனால் தான் சொல்லுகின்ற கருத்திலே ஒரு துணிவு, அது வந்து உமானந்த் அவங்கள்ட்ட எப்பவுமே பார்க்க முடியும். அதனால் அவர்கள் நிச்சயமாக நம்ம பாராட்டணும். காரணம், ஒரு போர் நடக்கும் பொழுது முதலில் செல்லக்கூடிய சிப்பாய்க்கு வந்து தைரியம் அதிகமாக வேண்டும். அதே போல் இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய இவ்வளவு கார்பரேட்டரில் ஒரே ஒருத்தர் மட்டும் பிஜேபியினுடைய கார்பரேட்டராக இருக்கிறாங்க. அதுவும் இவர்கள் வந்து முதல் செங்கலை உடைச்சு உள்ளே போயிருக்கிறாங்க. அதனால் உமானந்த் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு பணியும் அது வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கிங். ஆங்கிலத்திலே பெஞ்ச் மார்க்கிங்னு சொல்வது போல் இது பெஞ்ச் மார்க்கிங். உமானந்த் அவங்க என்ன பண்ணாங்க, எவ்வளோ நேர்மையாக இருந்தாங்க, மக்களுக்கு எவ்வளோ சேவை பண்ணாங்க. அதுவும் வந்து ஒரு எதிர்க்கட்சியாக ஒரு பாயிண்டட் டார்கெட்டாக உமானந்த் அவர்கள் பாயிண்டட் டார்கெட். இது நேர்மையான முறையில் எல்லா நிதியுமே உமானந்த் அவர்களுக்கு வருமா, ஒரு சந்தேகம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா கண்டிப்பாக அவங்க குரல் உறக்கமாக கொடுப்பாங்க, எல்லா இடத்துலையும் தைரியமாக பேசுவாங்க. ஒரு பாயிண்டட் டார்கெட்டாக, அதில் அப்போசிஷனாக, அதுவும் பிஜேபியாக. ஸோ உமானந்த் அவர்களுக்கு உண்மையாலுமே அரசியலில் சில அட்வான்டேஜோடு ஒரு திமுகவுடைய ஆட்சியில் ஒரு மாமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை அதெல்லாம் அட்வான்டேஜாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சாதுரியமாக என்னவெல்லாம் திமுக அரசு அவரை எதிர்த்து ஒரு சின்ன வலையை பின்னி வச்சிருக்காங்களோ அனைத்தையும் சாதுரியமாக அட்வான்டேஜாக, அதாவது இந்த ஆப் பார்த்தீங்கன்னா அதிகாரிகளுடைய அந்த இதை உடைச்சு நேரடியாக உங்களுடைய வீட்டுக்கு வர்றாங்க. ஏன்னா எல்லாத்துக்கிட்டையும் செல்ஃபோன் இருக்குதுங்க, எல்லாரும் செல்ஃபோனை பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம செல்ஃபோனுக்குள்ளே உமானந்தம் வந்து உட்கார்றாங்க. அதனால் உங்களுடைய கையில் 134வது வார்டனுடைய மக்களினுடைய கையில் நம்முடைய கார்பரேட்டர், நம்முடைய மாமன்ற உறுப்பினர் கையில் வந்துட்டாங்க. இப்போ அதுவும் இந்த மாதிரி ஒரு ஆப்பை கொண்டு வரும்போது பலமுறை யோசிச்சிருப்பாங்க. ஆளுங்கட்சினா ரொம்ப ஈஸி, சொன்னோடனே அதிகாரிகள் வீட்டுக்கு ஓடி வருவாங்க, வேலையை செய்வாங்க, ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஆனால் உமானந்த் அவர்களை பொறுத்தவரை 1 முறைக்கு 2 முறைக்கு 3 முறை பேச வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக அவருக்கு இருக்கும். அப்படி இருந்தும் ஒரு செயலியை கொண்டு வர்றாங்கன்னா என்னால் இதை செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கை. ஒருவேளை அரசு எனக்கு பெரிய ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்றாலும் கூட உங்களை வைத்து செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கை. அதனால தான் இந்த ஆப்பில் வந்து மிக முக்கியமாக வாலண்டியர்ஸ் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. உமானந்த் அவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் நாம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவரை ஜெயித்து காட்ட வைக்க வேண்டிய பொறுப்பு நம்முடையது. அதில் நிறைய இளைஞர்கள் இங்கே இருக்கிறாங்க, நிறைய இளைஞர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீங்க. நம்முடைய சகோதரர் கார்த்திக் கோபிநாத் அவர்களும் கூட 2வது ரோல் அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நிறைய இளைஞர்கள் இங்கே இருக்கிறீங்க. அதனால் நம்முடைய கடமை கூட வாலண்டியராக நமக்கு நேரம் இருக்கும் பொழுது ஒரு சமுதாய பணிக்காக உமானந்த் அவர்களுக்கு நம்முடைய நேரத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. ஆப்பில் நிறைய வந்திருக்கு, ஸ்வச்ச பாரத் சம்பந்தமாக வந்திருக்கு, கிளீன்லினஸ் சம்பந்தமாக வந்திருக்கு. ஒரு பக்கம் கார்பரேஷன் அதிகாரிகிட்ட சொல்லி நம்ம குப்பை எடுக்க சொல்லலாம், இன்னொரு பக்கம் நானே உமானந்த் அவர்களோடு சேர்ந்து ஒரு சனிக்கிழமை காலையிலேயோ ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயோ அந்த ஸ்வச்ச பாரத் செய்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது இந்த சமுதாயம் இன்னும் கொஞ்சம் வலிமை பெறும், இன்னும் கொஞ்சம் வலிமை பெறும். ஒரு பக்கம் அரசு இருக்கிறது, அதையும் தாண்டி நாம நம்முடைய மாமன்ற உறுப்பினர் கூட இருக்கும் பொழுது இந்த வேலையை செம்மையாக செய்ய முடியும் என்பது என்னுடைய ஒரு நம்பிக்கை. 2வது,
உமானந்த் அவர்களை பொறுத்தவரை இதோட ஒன்று இருக்க போவது கிடையாது. 120வது நாள் அவங்க சொன்னது போல இந்த ஆப்போடு இந்த பயணம் முடிய போவது கிடையாது. ஒன்றொன்றிலும் கூட பெஞ்ச் மார்க் வைத்து கொண்டிருக்கின்றார்கள். மக்களுடைய ஃபோன் அட்டன் பண்ணுறதிலிருந்து, மக்களுக்கு அவருடைய பணியை செய்வதிலிருந்து, இந்த நேரத்தில் கட்சி நிகழ்ச்சிக்கு அவருடைய நேரத்தை கொடுப்பதிலிருந்து அனைத்தையும் கூட மிக சாதுரியமாக செய்து கொண்டு அந்த கடினமான பாதையை நடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இந்த நேரத்திலே நம்முடைய மாமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து, நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செயலும் கூட இன்னொருவர் உங்களை பார்த்து எப்படி ஒரு மாமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்வதை போல் உங்களுடைய செயல்பாடு இருக்கிறது. நிச்சயமாக இப்போ 135வது வார்டு சும்மா இருக்க போகிறதில்ல, 133 சும்மா இருக்க போகிறதில்ல. அவங்க கவுன்சிலர் போய் கேட்பாங்க, நோண்டுவாங்க கொஞ்சம், ஏங்க பக்கத்து வார்டில் அந்த மாமன்ற உறுப்பினர் ஒரு ஆப் போட்டிருக்காங்க, உங்களை பார்க்கவே முடியல, எப்போ பார்த்தாலும் சிஎம்மோட காரில் தொத்திட்டு போயிட்டு இருக்கிறீங்க, எப்போ வந்து நான் உங்களை பார்க்கறது? கண்டிப்பாக அரசியல் பேசவில்லை, ஒரு ஆதங்கம் மக்களுக்கு இருக்கத்தான் செய்யும். இவங்க எவ்வளோ அக்சசபிளாக இருக்கிறாங்க, ஒரு செல்ஃபோனில் மெசேஜை போடுங்கிறாங்க, உங்களை எப்படி பார்க்கறது? ஸோ அதனால் உமானந்த் அவர்களை பொறுத்தவரை சென்னை அரசியலையும் சுத்தப்படுத்துவதற்கு கிளம்பி விட்டார். அடுத்தது இது ரொம்ப பெருசுங்க. இந்த சினர்ஜி எஃபெக்ட் பக்கத்து தொகுதிக்கு போகும். இன்னும் ஒரு 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்து தொகுதியில் கேட்பாங்க, என்னதான் நீங்கள் ஜியோ ஃபென்சிங் பண்ணி இந்த 134 வார்டில் மட்டும்தான் உங்கள் இதை நாங்கள் டவுன்லோட் பண்ண முடியும்னு சொன்னாலும் கூட இது ஜனநாயகம். குஜராத்தில் நல்லது இருக்குதுன்னா இந்தியா ஃபுல்லாக வரணும்னு மக்கள் கேட்டது போல் இந்தியா முழுவதும் அது வந்துருச்சு. எங்கேயோ ஒரு பக்கம் இருந்த நரேந்திர மோடியை கொண்டு வந்து டெல்லியிலே அமர்த்தி வைத்திருக்கின்றோம், காரணம் அவர் வேண்டும் என்று. அதே போல் இதே போன்ற ஒரு ஓப்பன், டிரான்ஸ்பரண்ட், நான் கரப்ஷனாக, அக்சசபிளாக, பீப்புள் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய கார்பரேட்டர் மாமன்ற உறுப்பினர் எங்களுக்கும் வேண்டும் என்று மக்கள் பேச ஆரம்பிப்பார்கள். அதுதான் என்னை பொறுத்தவரை உமானந்த் அவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய சாதனை. சென்னை அரசியலை சுத்தப்படுத்துவது, சென்னை மாமன்ற உறுப்பினர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது போல் அவருடைய செயல்பாடுகள் இருப்பது, இதுதான் மிகப்பெரிய சாதனை. நிச்சயமாக அது நடக்கும். அதனால் உங்களுக்கு எங்களுடைய பரிபூரண வாழ்த்துக்களை சொல்லி நிச்சயமாக அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் சென்று கொண்டே இருக்க வேண்டும். இதன் மூலமாக கட்சியும் இங்கே வலிமை பெற வேண்டும் என்று சொல்லிக் கொள்கின்றேன். மரியாதை செலுத்துவார்கள்.